போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேயர்களின் விழிப்புணர்வுக்காக ஒரு ஜோதிட குறிப்பு பேசிக்கிட்டே வரோம். இன்றைக்கி ஒரு குறிப்பு பேசலாமே. ஒவ்வொரு வருடத்துலேயும் நம்ம தமிழ் வருடத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம் இல்லையா? வருடங்கள் பிறக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பஞ்சாங்கமெல்லாம் நமக்கு கிடைக்குது. அந்த பஞ்சாங்கத்தை வச்சு தனிநபருக்கு மட்டும் இல்லை, இந்த உலகியலுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சில குறிப்புகள் நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் மனித குலத்தினுடைய நன்மைக்காக ஞானிகளும் ரிஷிகளும் யோகிகளும் பல விஷயங்களை நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக பாருங்களேன், ஒரு வருடத்தினுடைய அதிபதி, அந்த அதிபதியை வச்சுட்டு பல குறிப்புகள் எடுத்து பேசலாம். நாம் போன காணொளியில் ஒரு வருடத்தினுடைய அதிபதியாக சூரியன் இருந்தால் என்ன இருக்குங்கிறத போன காணொளியில் பார்த்தோம். இந்த காணொளியில் வருடத்தினுடைய அதிபதியாக சந்திரன் இருந்தால் எது போன்ற பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன குறிப்பாக பேசுவோமே. சரி, சந்திரன்னாவே ஒரு குளிர்ச்சியான விஷயமாக தானே நம்ம எடுத்துக்கிறோம். நீர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் சந்திரனை ஒரு பலனில் எடுக்கிறோம் இல்லையா? ஜோதிடத்தில் அப்படி தானே இருப்போம். சரி, இப்போ சந்திரன் வருடத்தினுடைய அதிபதியாக வந்ததுன்னா நல்ல மழை கிடைக்குமா இந்த பூமிக்கு? பெரிய இடி முழக்கத்தோடு நல்ல மழை இந்த பூமிக்கு கிடைக்குமா? ஒரு நல்ல விஷயம். மழை நல்லா கிடைச்சிருச்சுனாவே எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். கால்நடைகள், குறிப்பாக பசுமாடு, அதே போல் நம்ம வளர்ப்பு பிராணிகள், நெற்கதிர்கள், கோதுமை, பார்லி, தானியங்கள், இதனுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது ஒரு குறிப்பில் இருக்குது. அப்போ மழை கிடைச்சோடனே நமக்கு என்ன ஆகுது, நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பிடுது. பார்க்கக்கூடிய இடமெல்லாம் பசுமையாக இருக்குமா. நெற்கதிர்களும் கோதுமை, பார்லி, தானியங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அப்போ உணவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்துது இல்லையா? இந்த சந்திரன் வருடத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய காலத்தில், வருடத்தில் அற்புதம் தானே. நீர்நிலைகள் சிறப்பாக இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய பூக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கும். பசுமை நிறைந்ததாக இருக்கும். பூக்களிலே தேனீக்களினுடைய ரீங்காரம் கேட்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுமா. அப்போ பாருங்கள், அது எவ்வளோ ஒரு கவித்துவமாக அந்த குறிப்பெல்லாம் நமக்கு சொல்கிறாங்க. பூக்கள் நல்லா மலர்ந்துருக்குமா, அந்த பூக்கள்கிட்ட எல்லாம் தேனீக்களினுடைய ரீங்காரம் கேட்குமா. அந்த மலைக்கு அவ்வளோ தன்மை, அவ்வளோ நீர்நிலைகள் நிரம்பி ஒரு பசுமையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமையுமா. இன்னும் பல யாக சாலைகள் எல்லாம் விருத்தியாகும். பல இடத்துல மந்திர ஒலிகள் எல்லாம் நம்மளுடைய காதுகளுக்கு கேட்குமா. அப்போ எவ்வளோ விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் கிரியேட் ஆகுது பாருங்கள். அந்த சந்திரன் ஒன்று ஒரு குளிர்ச்சியான விஷயத்தை உருவாக்குற மாதிரி அந்த மந்திர ஓசைகளும் நம்முடைய காதிற்கு மட்டுமல்ல, மனதிற்கு மட்டுமல்ல, வாழ்வினுடைய அடுத்த நிலைக்கு உயர்வதற்குண்டான அற்புதமான விஷயத்தை இந்த மந்திர ஒலிகள் கேட்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிடுது நமக்கு. ஆளக்கூடிய மன்னர்களும் ஆளக்கூடிய ஆளுமைக்குரியவர்களும் ஒரு நல்ல மனசோடு அந்த வருடத்தில் மக்களுக்கு வேண்டிய நன்மையான விஷயங்கள் எல்லாம் செய்வார்களாம். எவ்வளோ விஷயங்கள், நன்மையான விஷயங்கள் இந்த சந்திரன் வருடத்தினுடைய அதிபதியாக வரும்போது இருக்குது இல்லையா? இதெல்லாம் நமக்கு எப்போ தெரிஞ்சுக்கிறோம்? அப்போது நல்ல மழை கிடைக்கும்னா விவசாயத்தில் அதிகமாக கவனத்தை செலுத்தலாங்கிற ஒரு குறிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த வருடத்தில் நல்ல மழை கிடைக்கும்னா நம்ம கரும்பு போட்டுக்கலாம், நெல் போட்டுக்கலாம், என்னென்ன தானியங்கள் நம்மளுடைய இடத்துல வளர்ச்சி ஏற்படுத்தலாம். கால்நடைகள்லாம் வச்சுருப்பாங்க, பசுமாடு, ஆடு, இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா? அவர்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக புதிய புதிய விஷயங்களை திட்டமிட்டு இந்த வருடத்தில் அபிவிருத்தி செய்துக்கலாம். பூக்கள் நிறைந்திருக்குமா. எவ்வளோ விஷயங்கள். இப்படி ஒரு குறிப்பு சொல்லுகின்ற பொழுது நாம் இதையெல்லாம் எப்படி பயன்படுத்திக்கலாங்கிற குறிப்புகளோடு போனோம்னா இந்த ஜோதிட சாஸ்திரம் மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறோம்ல. சரியில்லைன்னா விழிப்புணர்வாக இருந்துக்கிறோம். நல்லா இருக்குங்கிற குறிப்பு தெரிஞ்சதுன்னா அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தி இந்த மனித வாழ்வை மேம்படுத்திக்கலாங்கிற குறிப்புகள் எல்லாம் எடுத்துக்கிறோம். அப்போ எத்துணை விஷயங்கள், நன்மைகள் இருக்குது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில். மனித குலத்தினுடைய உயர்வுக்காக ஞானிகளும் ரிஷிகளும் யோகிகளும் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வரம் இந்த ஜோதிட சாஸ்திரம். இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நாளும் நாளும் நன்மையான பலன்களை நாமும் அனுபவிக்க முடியுமே. மீண்டும் இன்னொரு காணொளியில் பேசுவோம். போதி வணக்கம்.